இருந்து யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். வாசிங்க. மைக்கில் கொஞ்சம் வாசிங்க. ஸ்டாண்ட் மைக் ஒன்று இருந்ததை எடுத்து கொடுத்துருங்களேன் யாருக்காவது. படிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாய் இருந்த தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதன் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. போதும். இங்கே மோசே மீதியான் தேசத்து தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மோசே வாழ்க்கையை 40 வருடமாக பிரிக்கலாம். முதல் 40 வருடங்கள் அவன் எகிப்திலே இருக்கிறான். இந்த 40வது வருடம் இறுதியிலே மோசே ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை கொல்லும்போது அந்த எகிப்தியனை வெட்டி மணலிலே புதைத்து விடுகிறான். இப்போது மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். ஆக பிறந்ததிலிருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிற வரைக்கும் 40 வருஷங்கள். மீதியான் தேசத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வருஷங்கள் 40. கடைசி 40வது வருடம் எகிப்து வருகிறான். மரணம் அடைகிற வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. மன்னிக்க வேண்டும். கடைசி 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்து பிரயாணமாய் வருகிறான். கடைசியாக அவன் மரிக்கும்போது உபாகமும் 34ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 120வது வயதில் அவன் மரிக்கிறான். 7ஆம் வசனம். மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். ஆமென். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். ஆகவே ஆண்டவர் 40 மூன்றாக பிரித்து முதல் 40 வளருகிற பருவம், 2வது 40 வனாந்திரத்தில் இருக்கிறான், அடுத்த 40 எகிப்தின் என்ன பண்ணுறான் இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கி கானானுக்குள் கொண்டு போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 40 என்பது ஏனோ உபவாசமாகத்தாலும் மற்ற காரியங்களாலும் 40 நாட்கள் அல்லது 40 நாள் உபவாசம் என்பது ஆண்டவருக்கு ஒரு பிரீதியான ஒரு காரியமாக இருக்கிறது. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ஹல்லேலூயா. மோசே மலையிலே பிரவேசித்து இரவும் பகலும் 40 நாட்கள் ஆண்டவரே சமூகத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்களும் கவனியுங்கள். நேற்று கூட நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் உபவாசித்தார். அங்கே உபவாசித்த பின்பு பசியும் அவருக்கு பசி உண்டாயிற்று. சொல்லுங்க, உபவாசித்த பின்பு. உபவாசித்த பின்பு. மத்தேயு 4:1-2 வாசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிற்று. இன்றைக்கு 40 நாள் உபவாசம் என்பது கிறிஸ்துவ விசுவாசிகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனையாக இருக்கிறது. அநேகர் ஒரு பேருக்காக போயிடுறாங்க. இதே காரியங்களை யார் பின்பற்றுகிறார்? இஸ்லாமியர் பின்பற்றுகிறார்கள். உபவாச நாட்கள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும் தெரியுமா?
அவர்கள் மத சட்ட ஒழுங்குகளை சரியாக பின்பற்றுகிறார்கள். யூதர்கள் மத சட்ட ஒழுங்குகளை முறையாக பின்பற்றுகிறார்கள். இஸ்லாமியர்கள் மத சட்ட ஒழுங்குகளை முறையாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் கிருபன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் தான் பின்பற்றுவது இல்லை. தெரியுமா? இஸ்லாமியர்கள் பாருங்க, சரியான நேரத்துக்கு தொழுகைக்கு போகிறோம். கடையா இருந்தாலும் கூட கடை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போய் தொழுகைக்கு போறோம். ஒரு தடவை நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு இஸ்லாமியன், எல்லாரும் அவன் இஸ்லாமியன்னு தெரியாது, ஒரு வேலை நிமித்தம் அவங்கள ஒரு கான்ட்ராக்டை கூப்பிட்டு இருந்தோம். ஆமாம், எனக்கு சானிட்டோரியத்தில் ஒரு பிளான்டேஷன் போடணும். அந்த மலையில் செடி நடுறோம். எங்கே? பச்சை மலைன்னு சொல்லுவாங்க. அந்த டிபி ஹாஸ்பிட்டல் பின்னால் இருக்கிற மலைக்கு பேர் பச்சை மலைன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு இஸ்லாமியன் சரியான நேரத்தில் ஆளுக்கான எங்கடா பார்த்தா அங்கே ஒரு டவல் மாதிரி விரிச்சிட்டு தலையில் போட்டுக்கிட்டு தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போதான் யோசித்தேன், என்ன வேலைகள் இருந்தாலும் அவர்கள் மத சட்டங்களிலே அவர்கள் நேர்த்தியாய் கடைபிடிக்கிறார்கள். இதில் ஒழுங்கீனமாக இருக்கிறது யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் மட்டும்தாங்க. ஒழுங்காக ஆராதனைக்கு வர்றதில்லை, ஒழுங்காக ஆண்டவரை தேடுறதில்லை, ஒழுங்காக உபவாசிக்கிறது இல்லை, ஒழுங்கான நேரத்துக்கு ஆராதனைக்கு வருவதில்லை. மத சடங்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபை, ஆமாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு. ஆனால் இஸ்லாமியர்கள் பார்கள், யூதர்கள் பார்கள், ஒழுங்காக்கி பின்பற்றுகிறார்கள். மத சடங்காச்சாரங்களை ஒழுங்காய் பின்பற்றுகிறார்கள். முழு இருதயத்தோடும் அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். இங்கே பாருங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறோம், எப்படா ஃபாஸ்டிங் முடிப்பார், எப்படா ஆராதனை முடிப்பார், ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் விட்டா சீக்கிரம் போய் சமைச்சு சாப்பிடலாம், இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆதிய நாட்களில் 3 மணிக்கு தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியும். எத்தனை மணிக்கு முடியும்? 3 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர். என்ன சாந்தியமா? 3 மணிக்கு தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரை முடிப்பேன். இன்னைக்கு 1 மணி முடிக்கிறதுக்கு முன்னால் உன்னை போடுறான் என்ன போடுறான்றாங்க. 3 மணிக்கு தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அரை நாள் என்ன ஃபாஸ்டிங்? 3 மணிக்கு முடித்து 6 மணியிலிருந்து அதன் பிறகு அவங்க ஒரு வேளை சாப்பிடுவார்கள். அதனால்தான் இந்த சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நிறைய பேர் கலந்துக்கிறது இல்லை, சும்மா வீட்டில் இருக்கவங்க கூட கலந்துக்கிறது இல்லை. நீங்கள் வெளியே இருக்கங்க கூட. அந்த நாட்களில் நான் அரசாங்க பணியில் இருந்த நாட்களில் கூட 40 நாட்கள் வேலை செய்துட்டே ஃபாஸ்ட் பண்ணேன். உபவாசம் இருந்து கொண்டே வேலைகளை நான் கவனித்து கொண்டு இருந்தேன். சரீர பிரகாரமான உழைப்புகள் விட்டுருங்க. நம்ம சாதாரண வேலை செய்யும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஃபாஸ்டிங் இருக்கலாமே. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கேன். என்னுடைய நிறைய வேலைகள் மற்றும் பிரயாணங்களிலும் கூட 40 நாட்கள் உபவாசம்னா 40 நாட்கள் ஃபாஸ்டிங் அப்படியே இருந்துட்டு இருப்பேன். இரவு ஒரு வேளை சாப்பிடுவது. இன்றைக்கி விசுவாசிகள் அந்த எண்ணங்களே இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப மாடர்னாக போயிட்டு இருக்குது. உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நேசிப்பது குறைந்து போய்விட்டது என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அடிப்படையான இந்த விஷயங்கள் நம்மிடத்தில் இல்லை என்பதை வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. நீங்கள் உண்மையாக தேவனை நேசித்திருப்பீர்களானால் தேவ காரியங்களுக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுப்பீர்கள். தேவ காரியத்துக்கு முதலிடம் கொடுப்பீர்கள். கையில் பணம் வரும்போது முதல்ல ஆண்டவருக்கு எடுத்து வைப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான் வாழ்க்கையில்.
எதுவாக இருந்தாலும் முதல் தேவன் தான். நாம் இன்று ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கர்த்தரை தேடுறோம். அல்லேலூயா. ஆகவே உபவாசித்து பின்புதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆராதனை முடிகிற வரைக்கும் பசி எப்படி வரும்? பசி தாகம் எதுக்கு இல்லை, எது மேலே இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை மேலே இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேச போகிறார் என்ற அந்த பசி நமக்குள்ள இருக்கணுங்க. வேதத்தை வாசிக்கிற பசி இருக்கணும், கர்த்தரை தேடுகிற பசி இருக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து அவருக்கு உபவாசித்த பின்பு பசி உண்டாயிற்று? கவனிங்கள், மோசே 40 நாட்கள் அவன் சீனாய் மலை உச்சியில் இருக்கிறார். 40 நாட்களிலும் அவர் தண்ணீர் குடித்தாரா, எதாவது சாப்பிட்டாரா தெரியுமா? இப்போ தண்ணி பாட்டில் இருக்கு, அப்போ என்ன துருத்தி தான் இருந்துச்சு. துருத்தியிலே தண்ணி கொண்டு போனார் என்று ஏதாவது வசனம் இருக்கா? என்ன ஆயிற்று? அந்த 40 நாளும் மோசேவும் புசியாமலும் குடியாமலும் அவன் உபவாசம் இருக்கிறான் தேவ சமூகத்தில். அந்த 40 நாட்களும் அவனுக்கு ஏன் பசியும் வரவில்லை, தாகமும் இல்லை என்றால், இயேசுவானவருக்கு ஏன் பசியும் இல்லை தாகமும் இல்லை என்றால், அவர்கள் பசியும் தாகமும் தேவன் மாத்திரமாகத்தான் இருந்தது. தேவனோடு பேசணும், தேவனோடு பேசணும், தேவனோடு உறவாட வேண்டும், தேவன் எனக்கு என்ன சொல்ல போகிறார் என்ற அந்த ஏக்கம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் 96ஆம் வருடம் நான் ஊழியத்துக்கு வந்தபோது, 97ஆம் வருடம் நான் பெங்களூர் போயிட்டேன். இங்கே இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ட்டு 40 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தேன். இரவும் பகலும் அந்த 40 நாளும் புசியாமல் இருந்தேன். நல்ல காலம் அவங்க ஜூஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க. முழு ஃபாஸ்டிங் 40 நாட்களும். அந்த நேரத்தில் தான் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன். ஹாஸ்டல் நடத்துகிற தரிசனம், சபைக்குண்டான தரிசனங்கள், எனக்கு வரக்கூடிய துன்பங்களை பற்றி அப்போ சொன்னார். உனக்கு இவ்வளோ பாடுகள் உனக்கு வரும், இனி இவ்வளோ கஷ்டப்படுவேன், இவ்வளோ பாடுகள் உனக்கு வரும், அதையும் அந்த உபவாசத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆகவே பாஸ்டர் மட்டும்தான் 40 நாள் உபவாசம் பண்ணோம், மற்றவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற வேதத்தில் எங்குமே இல்லை. நம்ம எல்லாருமே நம்ம 40 டேஸ் பண்ணலாம். ஆகவே மோசே வாழ்க்கையில் 40 நாள் உபவாசம், முதல் உபவாசம் 40 நாட்கள். அந்த 40 நாள் உபவாசத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார், இவன் கர்த்தரோடு பேசுகிறார். மற்றொரு பார்வையில் அங்கு இடிகளும் மின்னல்களும் புறப்படுகிறது, பட்சிக்கிற அக்கினி இருக்கிறது, அது நடுவிலே மோசே இருக்கிறார், தேவனோட பிரசன்னத்தில் இருக்கிறான். நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் அங்கே பசியும் எடுக்காது, தாகமும் எடுக்காது, ஒரே ஒரு சந்தோஷம் இருக்கும். தெரியுமா? நீங்கள் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியுங்க. உலகத்திலே மிகப்பெரிய கோட்டீஸ்வரனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட உண்மையாக உபவாசித்து காத்திருக்கிறவனுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். கெஞ்சி கொடுத்தாலும் வானா ஜூஸ் வேணா, அது வேணா, இது வேணான்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் இருக்கிற அனுபவம் அது மகா பெரிய பாக்கியம். இதே போல் 3 விசை 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, முதல் கஷ்டம் உங்களுக்கு என்னென்னா, உபவாசிக்கும் போது பசி வருகிறது என்றால் ஒரு விஷயம் என்னென்னா, உன் இருதயம் தேவனுக்குள் ஐக்கியப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையாக உன் இருதயம் தேவனுக்குள் ஐக்கப்பட்டு இருப்பாங்கமானால் பசி தாகம் இருக்காது. எப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு யதார்த்தமாக தண்ணி குடிக்கணும், குடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படா உபவாசம் முடியும் சாப்பிடலாம், எப்படா உபவாசம் முடியும் சாப்பிடலான்னு காத்திருந்தீங்கன்னா அது உபவாசம் அல்ல. இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட உறவாட வேண்டும் என்று நினைத்திருக்கிற நினைப்பு தான் நமக்கு வேண்டுமே ஒழிய, கவனியுங்கள், அடுத்த 40 நாட்கள்
மோசே போகிறான். அடுத்த 40 நாட்கள் திரும்ப மோசே போகிறான். திரும்பவும் அந்த 40 நாட்களிலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். முதல் 40 நாள், அடுத்த ஒரு 40 நாள். இவனை பலப்படுத்தினது எது? இவனை பலப்படுத்தினது யார்? தேவன். நீங்கள் உண்மையாய், அதாவது அந்த காலங்க அதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் இருந்தால் நம்ம சோர்ந்து போயிடுறோங்க. இல்லவே இல்லைங்க. அன்னைக்கு என்ன நடந்ததோ அது இன்னைக்கும் நடக்கும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அது இன்னைக்கும் அதுதான் நடக்கும். நீங்கள் உண்மையாய் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நீ உபவாசம் இருப்பாயானால் 40 நாட்கள் 40 நிமிஷம் மாதிரி போயிடுங்க. அதன் பிறகு ஒரு ஏக்கம் வரும் தெரியுமா? ஐயோ ஏண்டா ஃபாஸ்டிங் முடித்தோன்னு. உண்மையாய் தேவனை நேசித்து உபவாசம் இருக்கிறவங்களுக்கு அது புரியும். ஐயோ இவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்டிங் போயிடுச்சே, இன்னும் கொஞ்ச நாள் தேவனை சமூகத்தில் காத்திருக்கலாமேன்னு ஒரு ஏக்கம் உனக்குள்ள உருவாக்கும் தெரியுமா? அதுதாங்க உண்மையான தாகம். இந்த ஆவிக்குரிய அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அதுக்கு அவர்கள் விலை கொடுக்க வேண்டும். முதல்ல நேற்று கூட சொன்னேன், முதல்ல ஒரு 3 நாள் கஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு பாருங்கள் ரக்க கட்டி பறந்துடும். அதன் பிறகு என்ன இருக்கும்? ரக்க கட்டி பறக்கும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவியானவர் வந்து பலப்படுத்த தொடங்கிட்டார் என்றால் சாப்பிட்றவனோட சாப்பிடாதவன் பலம் தான் பெருசாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மோசே 2 தடவை உபவாசிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. கவனிங்க, முதல் தடவை உபவாசிக்கும் போது ஆரோன், பிசாசானவன் ஆரோன் இருதயத்தில் புகுந்து கன்றுக்குட்டியை உருவாக்க வைத்தான். ஆரோன் பிசாசோட தந்திரம் என்னன்னா, தேவன் தன் விரலினால் எழுதின கட்டளைகளை ஜனங்கள் பின்பற்றக்கூடாது. தேவன் தன் விரலினால் எழுதின கட்டளைகளை ஜனங்கள் பின்பற்றக்கூடாது. பிசாசு விரோதமாய் நிற்கிறான். இங்கே கீழே ஆரோனை பிசாசு கெடுத்து கன்றுக்குட்டியை உருவாக்க வைத்தான். அவர்களை அவன் நிர்வாணமாக்கி இருந்தான். அவள் குடித்து வெறித்து கன்றுக்குட்டிக்கு பூஜை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே மோசே சீனா மலையிலிருந்து இறங்கி வருகிறான். இதை பார்த்த உடனே அவனுக்கு மகா கோபம் உண்டு. அந்த கற்பலைகளை உடைத்து போடுகிறான். தேவன் விரும்பினதல்ல, பிசாசு விரும்பினதை மோசே செய்தான். ஏன் தெரியுமா? டெம்ப்ட் பண்ணிட்டான். மிகுந்த கோபம். கோபத்தில் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் தேவனுடைய விரலினால் எழுதின கற்பலைகளை உடைத்து போட்டான். அந்த கற்பலைகளை மோசே செய்யவில்லை, தேவனே அந்த கற்பலைகளை செய்தார். அந்த பலகையில் தன் விரலினால் அவர் எழுதினார். ஆனால் இப்பொழுது சொல்றாரு, நீ ஒரு கற்பலைகள் 2 கற்பலைகள் இழைத்து கொண்டு நீ மேலே வா, திரும்ப உனக்கு தண்டனை. திரும்ப மேலே போகிறான். திரும்ப 40 நாட்கள். அல்லேலூயா. இந்த 2 40 நாட்களிலே தேவன் மோசேக்கு சொன்ன காரியங்கள், இதை 4ஆய் பகுக்கலாம். 1, ஜனங்களை நீ எப்படி நடத்த வேண்டும் என்று மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த வழியாய் நடத்தி செல்ல வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 2வது, ஜனங்கள் பிரமாணங்களை எப்படி கைக்கொள்ளும், பிரமாணங்களை கொடுத்து எப்படி அதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 3வது, ஆராதனை, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும், அதில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 4வது விஷயம், இதுவரைக்கும் பேசி 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 தான் சொல்லி இருக்குமே ஒழிய கர்த்தர் மோசேயை முகமுகமாய் பார்க்கவில்லை. ஆனால் இந்த 40 நாள் உபவாசத்துக்கு பின்பு மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே 40 நாட்கள் உபவாச நாட்களில் நீங்கள் குடும்பஸ்தனாக இருந்தால்
உன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். 40 நாட்களில் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை மூடும். நீ நடத்த வேண்டிய வழிதனை கர்த்தர் காண்பிப்பார். எல்லாவற்றும் மேலாய் இந்த 40 நாட்கள் உபவாசத்தின் மூலம் கர்த்தரை முகமுகமாய் பார்க்கலாம். நான் திரும்ப சொல்லுவேன், ஏதோ ஒரு கடவுள், இயேசுவானவர் கடவுள், பிதாவாகிய தேவன் கடவுள், ஆவியானவர் கடவுள், அவரை நாம் பார்க்க முடியாது. இந்த 40 நாள் உபவாசங்களிலே இதே ஒரு ஈஸ்டர் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். போதும். இப்போ பாருங்க, இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே மோசையோடு மட்டும்தான் முகமுகமாய் பேசுவீங்களா? என்னோட கூட நீங்கள் பேச மாட்டீங்களா? மோசையோடு மட்டும்தான் நீங்கள் பேசுவீர்களா? என்னோட கூட நீங்கள் பேச மாட்டீங்களா? இதற்காக பல நாட்கள் நான் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு நான் கெஞ்சினது உண்டு. ஆண்டவரே, உண்மை நான் பார்க்கணும், உம்மோடு நான் பேசணும், உம்மோடு பேசணும். தெய்வ சமூகத்தில் என்று சொல்லுகிறேன். அந்த கொட்டா சர்ச்சில் இதே மாதிரி ஒரு பலிபீடம் இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. ஒரு டேபிள் இருக்கும், அந்த கிளாத் போட்டு மூடி இருப்பாங்க. அதுக்குள்ளே முழங்கால் போட்டு, நான் இருக்கிறது பெரும்பாலும் தெரியாது, முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாளில் அந்த ஈஸ்டர் முடித்து அந்த நாளில் அப்படியே தேவனோட முகத்தை முகமுகமாய் தரிசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். முகமுகமாய் இயேசுவோட முகத்தை பார்த்தேன், அவரோடு கூட பேசினேன். 40 நாட்கள் உபவாசம், முகத்தை அவரோடு பேசி நினைச்சேன், அவரோடு பேசுவதற்காக இன்னொரு 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கலாமே. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ தான் சொன்னார். நான் பல தடவை ஈஸ்டரில், குட் ஃப்ரைடேல கூட சொல்லியிருப்பேன், அவர் அழகான முகம், என்ன சிலுவையில் முள்முடி சூடப்பட்டு ரத்தம் அடிக்கிற முகம், தாடியில் ரத்தம் கருகி போயிருக்கிறது, அப்படி உறைஞ்சு போயிருக்கு, தலையெல்லாம் எச்சில். அப்போதான் பேசினாரு, நீ எல்லாரும் மன்னிச்சிட்டியாப்பான்னு கேட்டார் என்கிட்ட. எல்லாரையும் மன்னிச்சிட்டியான்னு கேட்டார். நான் சொன்னேன், என் சபைக்கு விரோதமாக ஒரு மனுஷன் இப்படி பண்ணினானே, அவனை நான் மன்னிக்க முடியலையே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொல்கிறாரு, அவன் பார் டீ கடையில் பேசின்னு இருக்கிறான் பார், போய் அவனோட பேசு போ. அவ்வளோ விரோதமாய் பண்ணின ஒரு மனுஷனை நீ அவனோட கூட பேசு போ அப்படின்னார். அவர் சொன்ன மாதிரி இந்த டீ கடையில் நின்றுட்டு பேசியிருக்கிறான். நான் நேரடியாக போய் அவனோட பேசினேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மனைவி நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? கர்த்தர் பேசுவது, கர்த்தரை பார்ப்பது. அங்கிருந்தாலும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை, இந்த பாஸ்டர் வந்து இவரோட பேசுகிறாரு. விளைவு என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா நடந்தது? அவன் மனைவி அவளை விட்டு ஓடி போனாள், அனாதையான. ஒரு நாளில் என்கிட்ட வந்து அழுதான். இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும். அதுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? ஆண்டோட பேசுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோடு பேசுவதற்கு நீங்கள் அபியாசப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த விசுவாசிகள் அல்ல, அநேக போதகர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஏதோ ஒரு நல்ல ஆராதனை நடத்துகிறார்கள், நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க, ஆனால் ஆண்டோர் சொல்லித்தானா அப்படிங்கிறது இல்லை. இனி நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து அந்நியர் அல்ல. நாம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவோட நாம் பேச முடியாதது அல்ல. நாம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்க முடியாதது அல்ல, நிச்சயமாய் பார்க்கலாம். நான் இப்போது கூடலூர் போயிருக்கும்போது போதர்களோட பேசி கொண்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், இந்த யாத்திராகமம் 33:11 சொல்லும்போது மோசேயோட கர்த்தர் முகமுகமாய் பேசினார் என்று நான் பேசும்போது, பார்க்க முடியாது என்ற மாதிரி இன்னொரு பாஸ்டரோட பேசினேன். இல்லை, பார்க்க முடியும்,
இயேசுவின் முகத்தை பார்க்க முடியும். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி அவரோட உச்சந்தலை முதல் பாதங்கள் வரை யோவான் தரிசித்தான். ஆனால் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, என் முகத்தை கண்டு உன் மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று அவன் மோசே கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், எங்கள் முகத்தை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் 11ஆம் வசனத்தை சொல்லுது முகமுகமாய் பேசினார். அந்த பாஸ்டர் குழம்பியே போனார். ஒரு டீமாக உட்காந்து பேசும்போது சொன்னேன். அப்படியானால் வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு மகிமையின் சாயலில் ஒரு பார்க்கிறான். அந்த வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராக்கும் ஒப்பா இருந்தது. அந்த சுத்தி வானவில் இருந்தது, பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. அங்கே இடிகளும் மின்னல்களும் புறப்பட்டது. இதே ஆண்டவர் தான் சீனாய் மலையில் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு யோவானால் இயேசுவை பார்க்க முடியுமானால் அவனும் நம்மை போல மனிதன் தானே. மோசேவும் நம்மை போல ஒரு மனிதன் தானே. மோசேவாலே பார்க்க முடியுமானால், ஒரு யோவானாலே பார்க்க முடியுமானால், ஏன் நம்மாலே பார்க்க முடியாது? ஆம், அவருடைய முகத்தை நீங்கள் தரிசிக்கலாம். அவரோடு கூட நீங்கள் பேசலாம். அவரோடு தாராளமாக பேசலாம். நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேணும். இந்த உபவாச நாட்களிலே சொல்லுகிறேன், இந்த தாகம் உங்களுக்குள் இருக்குமானால், அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தாகம் உங்களுக்குள் இருக்குமானால், ரொம்ப அற்புதமான ஆவிக்குரிய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த உபவாச நாட்களில் அழுதேன். உபவாசம் முடிச்சுட்டு வந்துட்டும் போது என்ன நடக்கும் என்று ஆண்டவர் முன்கூட்டி எனக்கு சொன்னார். அது நடந்தது. ஒரு நாள் இரவில் முழங்கால் படிட்டு ஆண்டு சமூகத்தில் கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போது ஆண்டவர் அருகிலே நின்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். பெயர் சொல்லி கூப்பிட்டார். இதுக்காக இன்னொன்று எவ்வளோ அவமானம் பட்டாலும் பரவாயில்ல, அவர் பெயர் சொல்லி கூப்பிடுற பாக்கியம் இருக்கு. பக்கத்திலேன்னு பெயர் சொல்லி கூப்பிட்டார். 2 விஷயம் நான் கேட்டிருக்கிறேன். என் துன்பத்தின் நேரத்தில் அவர் என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்று நீங்கள் நினைக்கலாம். வேதத்தை வாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவரோட முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறது எத்தனை பேர்? ஆண்டவரோட பேசணும்னு நினைக்கிற எத்தனை பேர்? அவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு விசுவாசிகளை நீங்கள் உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோட பேச வேண்டும் என்று கேளுங்கள். அவர் சமூகத்தில் காத்திருங்கள். திரும்ப சொல்றேன், நாம் சம்பாதிக்கிற எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை. நாம் நேசிக்கிற இயேசு உன்னோடு எப்போதும் இருப்பார். இங்கேயே இருப்பார், அங்கேயே இருப்பார். ஆகவே இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, தேவனை நேசி. இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மோடு நான் பேசணும், உன் முகத்தை காணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. முகமுகமாய் தரிசிக்க முடியுமானால், ஒரு யோவான் முகமுகமாய் தரிசிக்க முடியுமானால் என்னாலும் முடியும். என்னாலே முடியும். அவர் சமூகத்தில் காத்திருந்தால் கட்டாயம் அவரை நீ தரிசிக்க முடியும். இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு, ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு கூட பேசணும், உம்மை முகமுகமாய் தரிசிக்கணும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் பண்ணினார். பண்ணி முடித்த பின்பு அவர் ஊழியத்துக்கு போனார். கவனிங்கள், இந்த 40 நாள் எதற்காக? இயேசுவோடைய 40 நாட்கள். எப்பவுமே ஒரு 40 நாள் என்பது வெற்றி உள்ள நேரங்கள். 40 நாட்கள். அதன் பின்பு சத்துரு போராட்டம் வரும். யாரெல்லாம் 40 நாள் உபவாசிக்கிறானோ, உபவாசத்தை முடித்த பிறகு பிசாசானவன் நமக்கு விரோதமாய் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இயேசுவான உபவாசம் முடிந்த பிறகு சோதிக்கும்படி இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும். மிகுந்த பசி நேரத்தில் இப்படி 3 சோதனைகளும் இயேசுவானவர் வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. இன்னொரு சிலுவைக்கு போன பின்பு
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன பின்பு மரித்தார். மரித்து உடனே பரலோகம் போனாரா? என்னங்க? சரி, மரித்த பின்பு எத்தனை நாள் கழிச்சு ஆண்டவர் பரலோகம் போனார்? என்னங்க? 3 நாள். 40 நாள் யார் சொன்னது? ஆண்டவர் மரித்து எட்டாவது நாளில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்னம்மா? 4வது நாள். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மரித்து எத்தனை நாட்கள் பூமியில் இருந்தார்? எத்தனை நாட்கள் பின்பு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? 40 நாள் சொன்னது யாரு? நீங்க சொன்னீங்க. வசனம் என்ன பொறுத்தவரைக்கும் எது சொன்னாலும் வசனத்துன்னு தான் சொல்லணும். 4 நாள் சொன்னீங்க. வசனம் சொல்லுங்க. 40 நாள் என்பதுக்கு வசன ஆதாரம் வேணும். எதை சொன்னாலும் பைபிள் ஆதாரம் இருக்கணும். அல்லேலூயா. வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனம் பண்ணார். 40 நாள் அளவும் அவர் அவர்களோடு கூட பேசினார். அநேக காரியங்களை அவர்களுக்கு விவரித்து இயேசுவானவர் சொன்னார். ஆகவே இறந்த பின்பு உடனே 4 நாளிலோ 2 நாளிலேயோ போயிடலாம். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் அவர் பூமியில் இருந்து சீடர்களை உபதேசித்தார். பின்பு 40 நாளுக்கு பின்பு தான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 40 நாட்களில் என்ன மகிமை என்று தெரியவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. நீங்கள் வாசியுங்கள். முதல் 40 நாட்கள் வேதத்தில் எங்கே வருகிறது? என்னம்மா? என்னது? ஆமென். நீங்கள் அமைதியாக இருங்க. தெரிஞ்சவங்க அமைதியாக இருங்க. தெரியாதவங்க பதில் சொல்லட்டும். ஊழியக்காரங்களை வாயை திறக்கவே கூடாது. சொல்லுங்க. முதல் 40 நாள் எங்கே ஆரம்பிக்கிறது? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்க. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஆமென். 40 நாட்கள் பூமியின் மேல் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய விஷயம். பெருமழை பொழிந்தது. எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் இது எதற்காக இந்த 40 நாட்கள் என்றால், நோவா பேழை கட்டினான், சுவிசேஷத்தை அறிவித்தான், இந்த பூமி ஜலப்பிரயத்தால் நிரம்ப போகிறது, உங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தான். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல? கீழ்ப்படியாமல் போனதுனால கதவு அடைக்கப்பட்டது. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. அல்லேலூயா. பெருமழை பெய்தது. இரவும் பகலும் நான் ஸ்டாப். அப்பொழுது யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நோவாவின் குடும்பம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த குடும்பம் காக்கப்பட்டது. ஆகவே இந்த 40 நாள் இந்த உபவாசத்தோட மகிமை என்னவென்றால், பூமியை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக, ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த 40 நாட்கள் பெருமழை பொழிந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு இடத்திலே நாம் இந்த 40 நாள் வாசிக்கிறோம். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான
விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. ஆ யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இன்னும் 40 நாள் இருக்குப்பா, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த 40 நாட்களில். இன்னும் 40 நாள் இருக்குது, ஏன் ஒரே நாளில் கழுகு போகாதா? டைம் கொடுக்குறார். 40 நாட்கள் இருக்கிறது, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அப்போ தான் அந்த ஜனங்கள் எல்லாம் ஆடு மாடுகள் முதல் கொண்டு ராஜா வரைக்கும் என்ன உபவாசம் பண்ணுகிறார்கள். அந்த 40 நாட்கள் வருவதற்கு முன்பாக அவர்கள் காப்பாற்றப்பட்டு போகிறார்கள். ஆகவே இந்த யோனாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார், இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது, அதற்குள் என்ன பண்ணும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். எச்சரிக்கை நாட்கள் இந்த 40 நாட்கள் எங்கே நினிவே பட்டினத்தாருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எச்சரிக்கை நாட்கள் இது, இந்த 40 நாட்கள். இன்னொரு 40 நாட்களை நான் சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். என்னாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். 34ஆம் வசனம் 34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். இங்கே இந்த 40 நாட்கள் அவர்கள் கானானை சுற்றி பார்க்கிறார்கள். 10 கோத்திரத்தார் துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள், 2 கோத்திரத்தார் நற்செய்தி சொல்லுகிறார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு ராட்சதர்களைப் போல இருந்தார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நம்ம தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொல்ல, கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதை நாம் சுலபமாக சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் அவர்கள் வேவு பார்க்க போனார்கள். ஆனால் நற்செய்தியை அறிவித்தவர்கள் யோசுவாவும் காலேபும் மாத்திரம் காக்கப்பட்டு போனார்கள். அந்த 10 கோத்திரத்தில் உள்ள அந்த என்னாச்சு, அவங்க 40 வருஷம், மற்ற அத்தனை பேரும் 40 வருஷம் வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். ஆகவே இந்த 40 என்பது ஒரு விசேஷித்த எண். 40 என்பது ஒரு விசேஷித்த ஒரு எண்ணாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைரக்கமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்போ இந்த 40 நாளுடைய விளைவு என்னன்னா, அவனுடைய ஊழியம் முடிவு பெற்றது. இந்த 40 நாட்களின் விளைவு என்னவென்றால், எலியாவின் ஊழியம் முடிவு பெறுகிறது. அவன் ஸ்தானத்திலே எலிசா அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கவனியுங்கள், இந்த 40 என்பது மிகவும் ஆசீர்வாதமான உபவாசங்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் தொடர்ந்து மோசே 40 நாட்கள் உபவாசம், 40 நாட்கள் வேவு பார்த்தார்கள்.
யோனாவின் புத்தகம் 40 நாட்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. ஆகவே இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசிக்கிறார். மேலும் 40 நாட்கள் தம் சீடர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 40 நாட்கள் என்பது ஆண்டவருக்கு மிகவும் மிகவும் பிடித்த ஒன்று. அது ஏன் நமக்கு தெரியாது. இன்னொரு கடைசியாக யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவேல் 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ கவனிங்க, இந்த யோவேலின் புத்தகத்தில் உபவாச நாளை நியமிக்க சொல்லுகிறார். ஏன் நியமிக்க சொல்லுகிறார்? கவனிங்க, இந்த உபவாசம் ஆசீர்வாதத்தின் உபவாசம். சொல்லுங்க, யோவேலின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட உபவாசம் என்ன உபவாசம்? ஆசீர்வாதத்தின் உபவாசம். இப்போ யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இங்கே பாருங்க, 7ஆம் வசனம், என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. அடுத்து 9ஆம் வசனம், போஜனம் பண்ணியும் பாலம் பண்ணியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. 11ஆம் வசனம், பயிரிடும் குடிகளை வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியில் அறுப்பு இல்லாமல் போயிடுச்சு. 12ஆம் வசனம், திராட்சை செடி வதங்கி போயிற்று, அத்திமரம் சாரமற்று போயிற்று, மாதுளை பேரிச்சும் கிச்சிலும் முடிய செடிகள் வாடி போயிற்று. அதுல சொல்லுது, சந்தோஷம் மனுபுத்தரை விட்டு ஒன்று போயிற்று. 13ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்தில் போஜனம் பலியும் பாலம் பலியும் செலுத்தாமல் நிறுத்தப்பட்டது. ஆகவே 16ஆம் வசனம், நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் நீக்கப்பட்டது. 17ஆம் வசனம், விதையானது மண்கட்டியிலே கீழ் மக்கி போயிட்டு, பயிர் தீந்து போகிறதுனால் பண்ட சாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இழுது போயிற்று. 18ஆம் வசனம், மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்கள் மேய்ச்சல் இல்லாதனால் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகள் சேதமாய் போயிற்று. 19ஆம் வசனம், வெளியின் விருட்சங்கள் எல்லாம் எரிந்து போயிடுச்சு. அந்த தேசத்தில் இவ்வளவு பஞ்சங்கள், அவ்வளோ தேசத்தில் இவ்வளவு பஞ்சங்கள். இங்கே வசனம் சொல்கிறது, 14ஆம் வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தில் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாக கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தேசம் மிகுந்த பஞ்சத்தில் உண்டாயிற்று. என்ன நடக்குது? திராட்சை ரசம் எண்ணெய் மாண்டு போயிற்று, வயல்வெளியில் அறுப்பு போயிற்று, சந்தோஷம் மனுபுத்தரை விட்டு போயிற்று. என்ன நடக்குது? சந்தோஷம் மகிழ்ச்சி நீக்கப்பட்டு போயிற்று, களஞ்சியங்கள் எடுக்கப்பட்டு போயிற்று, ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் இல்லாமல் போயிற்று. உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் போகிற நேரம் வரும்போது, உன் களஞ்சியங்கள் வற்றி போகிற நேரம் வரும்போது, உன் எண்ணெய் மாண்டு போகும்போது, இவள் என்ன செய்கிறார்கள் என்றால், நீங்கள் 12ஆம் வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, 2:12, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல,
உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். ஆமென். ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். இது நம்முடைய குடும்பங்களிலே தரித்திரம், சாபங்கள், வியாதிகள் இருக்குமானால் இதை மாற்றி ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஒரே ஒரு வழி உபவாச நாட்கள் தான். நாம் தேவ சமூகத்தில் உபவாசித்து காத்திருக்க வேண்டும். இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போயிற்று, ஆசாரிகள் துக்கிக்கிறார்கள், புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, வயல்வெளி அறுப்பு இல்லாமல் போயிற்று, திராட்சை செடி வதங்கி போயிற்று, அத்திமரம் சாரமற்று போயிற்று, சந்தோஷம் அனுபவத்தை விட்டு போயிற்று. ஐயோ, என் வாழ்க்கையில் எப்போதும் துக்கம், என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, எப்பவுமே என் வாழ்க்கையில் ஒரு துக்கம் தாங்க. எதையாவது நினச்சிட்டு துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை. நான் திரும்ப சொல்றேன், உன் வாழ்க்கையில் துக்கம் நிறைந்த நாட்களில், ஆசீர்வாதம் இல்லாத நாட்களில், துன்பத்தின் நடுவில், வேதனை நடுவில் நீ உபவாசித்து காத்திருப்பாயானால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் அநேக வருடங்கள் நான் காத்திருக்கிறேன். இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒரு தீங்கு உன்னை நோக்கி வரும்போது தேவ சமூகத்தில் 3 நாட்கள் அல்ல, 7 நாட்கள் அல்ல, 21 நாட்கள் அல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நமக்கு விரோதமாய் வருகிற தீங்கை நன்மையாக தேவன் மாற்றுவதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசம் ஆரம்பித்தார்கள். எதை? இருதயத்தை கிழித்து முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். அவர் காத்திருக்கும் போது, தேவனாக கர்த்தரிடத்தில் திரும்புகள், அவள் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வாதத்தை தருவார். உன் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இல்லையோ இன்றைக்கு கேளுங்கள். இவர்கள் உபவாசித்து காத்திருந்தார்கள். இந்த முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எண்ணெய் இல்லை, வயல்வெளியில் அறுப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாம் போயிற்று. ஆனால் இவர்கள் உபவாசித்து காத்திருந்த போது, நன்றாக கவனிங்கள் திருச்சபை மக்களே, இவர்கள் உபவாசித்து காத்திருந்த போது 1ஆம் அதிகாரத்தில் எதுவுமே இல்லை. 1ஆம் அதிகாரத்தில் எல்லாமே போயிற்று. களஞ்சியங்கள் இடிக்கப்பட்டு போயிட்டு, ஆட்டு மந்தை இல்லை, மாட்டு மந்தை இல்லை, பயிர்கள் இல்லை, திராட்சை தோட்டம் அழிந்து போயிற்று, எல்லாமே ஒண்ணுமே இல்லை. நிர்கதியாய் நிற்கிறேன், நான் நிர்கதியாய் நிற்கிறேன், எனக்கு உதவி செய்வா யாரும் இல்லை. ஆனால் உபவாசித்து அவர்கள் ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? 18ஆம் வசனம், அதுக்கு முன்பாக 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசியுங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலொண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்று புறஜாதியில் சொல்றார். ஆண்டவர் ஆண்டவர்னு போனார். இவ என்ன நல்லா இருக்கிறா, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு போனாங்களே, இவங்க என்ன நல்லா இருக்காங்க, புறஜாதியார்கள் சொல்லுவானேன். ஏசாமி ஏசாமின்னு போனாலே, சச்சுன்னு போனால் என்ன நல்லா இருக்கிறா இவ என்று புறஜாதிகள் சொல்லுவானேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. யார் கேட்கிறாங்க? ஆசாரியர்கள் அழுது ஜெபிக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள், ஆசாரியர்கள் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். புறஜாதியர்கள் தேவன் எங்கே என்று சொல்வானேன்.
இப்போ ஆண்டவர் பார்க்கிறார். 1ஆம் அதிகாரம் எல்லாம் வறுமை, தரித்திரம், சாபங்கள். 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன நடக்குது என்றால் 18ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா. தமது ஜனத்தை காப்பாற்றுவார் உபவாசம் இருக்கும்போது. 19ஆம் வசனம், கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல். நிந்தை என்ன நல்லாக்கிறா, நம்ம நிந்திக்கிறவர்கள் ஏராளம். நிந்தையாய் நம்மை வைக்காமல். படியுங்க. உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். திருப்தியாவீர்கள் எங்கே சொல்லுது? சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா இங்க சொல்லுது, நீ திருப்தியா இருப்பப்பா, சந்தோஷமா இருப்ப. எப்போ? உபவாசம் பண்ணி காத்திருந்தா தேவ சமூகத்துல. வசனம் சொல்லுகிறது, அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். எதனால? தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். 12ஆம் வசனம், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கூறு, களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, நீ உபவாசித்து காத்திருந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 22ஆம் வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய 22ஆம் வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதிருங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். வனாந்திரத்திலே ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் உண்டாகும். ஆனபடினாலே ஆடுகளும் மாடுகளும் கொழுத்திருக்கும். படிங்க. விருட்சங்களின் காய்கள் காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அத்திமரமும் திராட்சை செடியும் உன் வாழ்க்கையில பலனை தரும். ஆனபடியா நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. 23ஆம் வசனம், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். இங்க என்ன சொல்லுது? களஞ்சியங்கள் இடிந்து போயிற்று. ஆனால் இங்கே சொல்லுது, களஞ்சியங்கள் என்ன ஆகும்? தானியத்தால் நிரம்பும். நீ உபவாசித்து காத்திருக்கும் போது உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். 25ஆம் வசனம், முக்கியமான வசனம், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இழந்து போய் நிற்கிறேன். இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன். இனி வாழ்வதற்கு எனக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்து போனியோ அதை நான் திரும்ப கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். எந்த மனிதன் தேவ சமூகத்தில் உபவாசித்து காத்திருக்கிறானோ அவன் இழந்து போனதை கர்த்தர் இரட்டத்தினை திரும்பி கொடுப்பார். யோபின் வாழ்க்கையில் அவன் இழந்து போனதை கர்த்தர் இரட்டத்தினை திரும்பி தந்தார். ஏனென்றால் தேவ சமூகத்தில் அவன் உபவாசித்து காத்திருந்தான். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திருப்தி அடைப்பேன். ஆகையால் நீங்கள் சம்பீரமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென் என்று சொல்லுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைங்க, தேவ சமூகத்தில் நீ உபவாசித்து காத்திருப்பாயானால் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்க வேண்டும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொரு இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதெல்லாம் உலக பிரகாரமா முடிஞ்சிச்சு. அடுத்து ஒன்று என்ன இருக்கு தெரியுமா? நான் உபவாசிக்கும் போது மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரனும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். இது முடிஞ்ச பிறகு, இந்த உபவாசம் முடிஞ்ச பிறகு நான் என்ன செய்வேன்? இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு என்னோட ஆவியை உன் மேலே ஊற்றுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் சொல்லும். இவ்வளோ சாபங்களை எல்லாம் மாற்றிடுவேன்.
நீ என் சமூகத்தில் உபவாசித்தா இந்த சாபங்களை எல்லாம் மாற்றி அந்த சாபங்களுக்கு விரோதமாக நிறைவான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமில்லப்பா, என் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. என்னோட ஆவி உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றுவேன். மாம்சமான யாவரின் மேல என் ஆவியை ஊற்றுவேன். எப்பொழுது? உபவாசியத்தை காத்திருக்கும் போது எழுந்திருக்கலாம். கவனிங்கள், ஒரு குடும்பமோ ஒரு சபையும். இன்னைக்கு குடும்பத்துல அத்தனை பேருக்கும் சொல்றேன், உன் குடும்பத்துல கஷ்டம் பிரச்சனைன்னா குடும்பமா உபவாசிங்க. ஒரு நாள் ஒதுக்குங்க. ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளைகளாக உட்காருங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும், இல்லை 2 நாள், 1 நாளோ 3 நாளோ எல்லாத்தையும் நிறுத்திட்டு உட்கார்ந்து உபவாசம் பண்ணுங்க. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் சாபங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோவேலின் 1ஆம் அதிகாரம் முழுதும் சாபங்கள். ஆனால் அவர்கள் உபவாசித்து காத்திருக்கும் போது அந்த சாபங்கள் எல்லாம் மாறி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒருவரும் உபவாச நாளை அற்பமாக எண்ணாதிருங்கள். அதை எல்லாவற்றையும் தாண்டி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதமான பரிசுத்த ஆவியும் தேவன் தருகிறார். ஜீசஸ். மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, முப்பர்வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே, முப்பர்வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. முப்பர்வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே, முப்பர்வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இந்த 40 நாட்கள் உபவாசம் முடியட்டும். கலந்து கொண்டவர்கள் வேறே ரூபம் ஆவார்கள், மறுரூபம் ஆவார்கள். ஒரு மணி நேரம் உட்கார்ந்து
சபைக்கு வா, எங்களோடு கூட உபவாசிங்க. எனக்கு நேரம் இல்லை. நீங்க பாருங்களேன், அந்த தொழுகை நேரத்தில் இஸ்லாமியர்கள் யார்கிட்ட கொடுத்துட்டு போய் அந்த ஒரு தொழுகைக்கு போய் உட்கார்ந்துடுறாங்க. நாமே உபவாச நாட்களை வீணடிக்க வேண்டும். உண்ட உழைப்போ, உண்ட அறிவோ, உன்னுடைய ஞானமோ உன்னை உயர்த்தாது. தேவ கிருபை மாத்திரமே உன்னை உயர்த்தும். கத்தருக்கு காத்துக்கிற புதுவெளி நிறைந்த கழுகை போல சட்டை அடைந்து உயர எழும்புவார்கள், ஓடினாலும் மிளைப்படையார்கள், நடந்தாலும் சொல்லுவார். நீ கத்தருக்கு காத்து தொடர்ந்து உபவாச ஜெபம். உண்மையாக நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன், ஆண்டவர் எனக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் நாளையிலிருந்து உபவாச காத்திருக்கு, பழையபடி உபவாசத்தை காத்திருக்கணும். என்ன பலவீனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த வியாதி இருக்கு, அந்த வியாதி இருக்கு, விட்டுவே விட்டுருங்க. ஆண்டவர் மட்டும் போதும் நம்முடைய வாழ்க்கையில். வேலைக்கு போறவங்க கூடுமானால் உபவாசியுங்கள். பணி செய்கிறவர்கள் உபவாசியுங்கள். வீட்டில் இருக்கும் தயவு செய்து வந்து சபைக்கு வந்து உபவாசிங்க. முன்னெல்லாம் 3 மணி வரைக்கும் உபவாசித்து அழுதோம். தேவ சமூகத்தில் ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவில் அழுதோம், கதறினோம், மணிக்கணக்கில் முழங்காலிலே நின்றோம். 2 மணி நேரம் முழங்கால நின்னுங்க, 1 மணி நேரம் முழங்கால நின்னுங்க, நேர் முழங்கால நின்று கதறி அழுதோம். அந்த நாட்கள் எங்கே? அதில் இருந்தவர்களுக்கு தெரியும். நேர் முழங்கால நின்று 1 மணி நேரம் சவால் விட்டு நின்று. என்னம்மா சாந்திம்மா, எஸ்தரம்மா, அதிலிருந்து விசுவாசிகள் சொல்லுகிறேன், எங்கே அந்த விசுவாசம்? நான் இலங்கைக்கு போகும்போது அங்கே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என் முட்டியை பார்த்தேன், எனக்கே வெக்கமாக இருந்துச்சு. எப்போதும் என் முட்டி காப்பு காய்ச்சி போய் இருக்கும், கருகருத்து போயிருக்கும். என் முழங்கால்கள் கருகருத்து போயிருக்கும். அதாவது அந்த இடத்துல சொரணையே இருக்காது, என் முட்டியில சொரணையே இருக்காது, அந்த அளவுக்கு கருகருத்து போயிருக்கும் என் முட்டியை. நான் அன்னைக்கு தான் ரெகுலர் பார்க்குறோம். அன்னைக்கு பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போனேன் என்பதை நான் அன்று பார்த்தேன். என் முட்டி வெள்ளையா இருக்கு. இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி? என்னையும் சேர்த்து தான் குற்றவாளியாக இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஆதியிலிருந்து அன்புக்கு நாம் திரும்பவும் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, ஆதியிலிருந்து அன்புக்கு என்னை திருப்புங்கப்பா. ஆதியிலிருந்து நேசத்துக்கு எங்களை திருப்புங்கப்பா. ஆதியிலிருந்து உபவாசத்துக்கு எங்களை திருப்புங்கப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறப்பா. இந்த 40 நாட்களிலும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பார். இந்த 40 நாட்களில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பார்களா? இந்த 40 நாட்களில் தேவனுடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கட்டும். பிள்ளைகள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற உதவிச்சு உங்களுடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம